பியூரான வெஜ் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு சைடிஷ் வைப்பாங்க. சாப்பிட்ருக்கீங்களா? அந்த டேஸ்ட்டில் அந்த பக்குவத்தில் வாங்க அதே மாதிரியே செய்யலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வந்து நான் 400 கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன். நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. ஒவ்வொரு பீஸையும் 4 நாளாக கட் பண்ணி நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். தோலோடு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கும். நல்லா பஸ்பமாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். இது வந்து லைட்டாக உடையிற மாதிரி இருக்கும். இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே 3 கிராம்பு 3 பட்டை சின்ன சைஸில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பக்குவத்தில் வந்தால் தான் நமக்கு இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இது கூடவே 2 கொப்பு அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால நமக்கு நல்லா வாசனை இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணணும். அடுத்ததாக 3 பல்லு பூண்டை உரலில் நச்சுக்கிட்டு நான் இதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பெரிய சைஸ் தக்காளி 2 வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு இப்போவே நமக்கு நல்ல பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். தக்காளி சேர்த்து நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் இது மாதிரி கிளறிட்டிங்கன்னா தான் நமக்கு இந்த ரெசிபி கரெக்டாக இருக்கும். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி மசாலா சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பெஷலாக வீட்டில் ஏதாவது மட்டன் மசாலா சிக்கன் மசாலா செஞ்சுருந்தீங்கன்னா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு 100 ml அளவுக்கு ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போவும் பொறுமையாக வந்து இதை செய்கிறதுனால நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி எல்லா இடத்துலையும் மசாலாவில் நல்லா சேரணுங்க. கரெக்டான பக்குவத்தில் நான் அளவு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு தேவையான வந்து உருளைக்கிழங்கை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்த உடனே பொறுமையாக சிம்மில் வச்சு எல்லா இடத்துலையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே உடஞ்சிடக்கூடாது உருளைக்கிழங்கு. அந்தளவுக்கு கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நான் எந்தளவுக்கு பண்ணியிருக்கேன்ட்டு. அதே வாசனை அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மலைச்சாரல் மல்லி இலைகளை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம். டிஃபனுக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வந்து இதை நீங்கள் சைடு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை என்னென்னு தயவுசெய்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.